ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் எங்கள் வீட்டு தமிழ் நியூ இயர் செலிப்ரேஷன், அப்புறம் எங்கள் சிட்டியில் ஏற்பட்ட நிலநடுக்கம், என் ஹஸ்பண்ட் எனக்காக சர்ப்ரைஸாக கொண்டு வந்த காஃபி, அப்புறம் இன்றைக்கி லஞ்சுக்கு நான் என்ன ஸ்பெஷல் ஃபுட் நான் ரெடி பண்ணியிருந்தேன், அப்புறம் எங்கள் அப்பா எனக்கு கடைசியாக என்ன வாங்கி கொடுத்துருந்தாரு அப்படின்றதெல்லாம் பற்றி தான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் என்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கோயம்புத்தூர் டு கலிஃபோர்னியா. நான் கீதா தயான். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க, அப்புறம் இப்போ வாட்ச் பண்ணிகிட்ருக்கவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ரீசெண்ட் டேஸில் என்கிட்ட கொஞ்சம் பேர் அடிக்கடி ஒரு கொஷின் கேட்குறாங்க. வியூவர்ஸ் கேட்குறதா இருந்தால் கமெண்ட்ஸில் கேட்டிருப்பாங்க. பட் ஆனால் இது என்னோடய க்ளோஸ் சர்க்கிளே நிறைய பேர் என்கிட்ட இந்த கேள்வி கேட்குறாங்க. அதனால் கமெண்ட்ஸில் இல்லை, டேரெக்டாகவே வாட்ஸ்அப்லேயோ இல்லை கால் பேசுகிறப்பையோ டேரெக்டாகவே கேட்குறாங்க. ரீசெண்டாக நான் ஒரு ஷார்ட் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதில் நான் பேசினது நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி எல்லோரும் சொல்லியிருந்தாங்க. பட் நான் நார்மலாகவே அப்படி தான் பேசுவேன். ஆனால் ஏன் என்னோடய மற்ற வீடியோஸில், ஃபஸ்ட்லேருந்து இவ்வளோ நாள் நான் போஸ்ட் பண்ணியிருக்க வீடியோஸ்லாம் நான் சில இடத்துல மட்டும்தான் ஜாலியாக பேசியிருக்கேன். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நான் ரொம்ப டல்லாக பேசியிருக்கேன், ரொம்ப சைலண்ட்டாக பேசியிருக்கேன் ஏன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அப்படியான்னு சொல்லிட்டு மறுபடியும் நானே என்னோடய வீடியோஸ் எல்லாத்தையும் எடுத்து பார்த்தேன். ஆக்சுவலாக எனக்கே அப்படி தான் ஃபீல் ஆச்சு. என்னாலே ஒரு 10 மினிட்ஸ்க்கு மேலே அதை பார்க்க முடியல. எனக்கே ரொம்ப போரிங்காக ஃபீல் ஆச்சு. அது என்னோடய இன்ட்ரோ வீடியோ எடுத்து பார்த்துட்டு இப்போ நான் பேசுகிறத பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு ரொம்பவே சேஞ்சஸ் இருக்குது. ஏன்னு பெருசாக ரீசன்லாம் கிடையாதுங்க. அது நியூவாக ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு இந்த ஃபீல்டு புதுசு அப்படிங்கிறதுனால எனக்கு அந்தளவுக்கு எனக்கு அப்போ பேச தெரியல. ஸோ நான் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக பேசியிருந்தேன். ஆரம்பத்தில் அப்படி தான் பேசிகிட்டு இருந்தேன். அப்புறம் போக போக பார்த்திங்கன்னா வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது என்னை அறியாமலே நார்மலாக எப்பவும் போல் கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிச்சிட்டேன். இதில் மட்டும் இல்லைங்க, பொதுவாகவே நான் பார்த்திங்கன்னா எப்போயுமே நான் ஓப்பன் அப் ஆகுறது ரொம்ப ஸ்லோவாக தான் ஆவேன். பட் கொஞ்ச நாள் போக போக பார்த்திங்க அப்படின்னா ஒயிட் பிளட் சேம் பிளட்னு சொல்கிற வரைக்கும் அவங்க கதற அளவுக்கு நான் ரொம்ப பேசிகிட்டே தான் இருப்பேன். ஸ்டாப்னு சொன்னால் கூட ஸ்டாப் பண்ண மாட்டேன். கிளைமேட் சேஞ்ச், அப்புறம் பாப்பாவை பார்த்துக்கிறது, அப்புறம் நியூ அப்பார்ட்மெண்ட் சேஞ்ச், கார், அப்புறம் எனக்கு கொஞ்சம் நாளாக ஹெட்டேக், அது இதுன்னு நிறைய ரீசன்ஸ்னால என்னால் கண்டினியூஸாக வீடியோ போட முடியல. ஒரு 2 வீடியோஸ் பிஃபோர் நான் போஸ்ட் பண்ணப்போவே நாங்கள் ட்ரிப் கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அதை நெக்ஸ்ட்டு போஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். அப்போ தான் கரெக்டாக பார்த்திங்கன்னா எனக்கு அந்த ஹெட்டேக் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அதனால் நான் அந்த எடிட் பண்ணுற ஒர்க் அது எல்லாத்தையுமே நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன்னா அது 3 டேஸ் ட்ரிப் அப்படின்றதுனால நிறையா இருக்குது. ஸோ அதெல்லாம் நான் பண்ணணும் அப்படின்னா எனக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ அதனால தான் நான் அது எதுவுமே இன்னும் போஸ்ட் பண்ணாமல் பெண்டிங் வச்சுருக்கேன். ஸோ அது வரைக்கும் என்னால் என்ன போஸ்ட் பண்ண முடியுதோ நான் அது மட்டும்தான் நான் போஸ்ட் பண்ணுறேன். இதுவே பார்த்திங்கன்னா தமிழ் நியூ இயர் vlog தான். தமிழ் நியூ இயர் முடிஞ்சு 2 வீக்ஸ் ஆகுது. எனக்கு இது எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணுறதுக்கே எனக்கு இவ்வளோ நாள் தேவைப்பட்டுருச்சு. ஸோ இதெல்லாம் தாங்க என்னோடய சுச்சுவேஷன். நீங்கள் சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா அமெரிக்காவில் எங்கள் வீட்டில் தமிழ் நியூ இயர் செலிப்ரேஷன் தான். சிம்பிளாக நாங்கள் எப்படி எங்கள் வீட்டிலே செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்றத தான் நான் காட்டியிருக்கேன். இன்றைக்கி தமிழ் நியூ இயர் ஸ்பெஷல். நியூ இயர்க்கு என் ஹஸ்பண்ட் தான் ஃபஸ்ட்டு காஃபி போட்டு தொடங்கி வச்சுருக்காங்க. என்னோட நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் என் ஹஸ்பண்ட் காஃபி சூப்பராக போடுவாங்க அப்படின்னு. ஸோ வீக் டேஸ்லேயுமே அவர் தான் காஃபி போடுவார். சம்டைம்ஸ் ஆஃபீஸ்க்கு டைம் ஆகிடுச்சு அப்படின்னா அவர் மட்டும் காஃபி போட்டு குடிச்சிட்டு கிளம்பிடுவார். நியூ இயர்க்கு இங்கே லீவெல்லாம் கிடையாதுங்க தமிழ் நியூ இயர்க்கு. ஸோ அவர் இப்போ ஆஃபீஸ்க்கு கிளம்பணும். இன்றைக்கி எனக்கு க்ளீனிங் ஒர்க் நிறைய இருந்ததுனால நான் அந்த க்ளீனிங் ஒர்க்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ என் ஹஸ்பண்டும் க்ளீனிங்க்கெலாம் ஹெல்ப் பண்ணிவிட்டு காஃபி போட்டுட்ருக்காங்க. நான் பாப்பாவுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே ஒரு சீஸ் ஆம்லேட் போட்டு ரெடி பண்ணி அவளுக்கு ஃபஸ்ட்டு சாப்பிட்டு உட்கார வச்சுட்டேன். அப்போ தான் நான் ரிலாக்ஸாக கொஞ்சம் ஒர்க் பார்க்க முடியும். இல்லாட்டி பாப்பாவுக்கு பசிக்கும். ஏன்னா இன்றைக்கி அவளுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொஞ்சம் லேட் ஆகும் இல்லையா, அதனால். பட் என் ஹஸ்பண்ட் மட்டும் எப்படி காஃபி போட கற்றுக்கிட்டாருன்னு தெரியல. பட் ஆனால் ஸ்டார்டிங்கில் அவருக்கு பிடிச்ச மாதிரி நான் காஃபி போடவே இல்லை. அதனாலேயே அவர் கற்றுக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். என் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடியே போய் குளிச்சுட்டும் வந்துட்டேன். நான் அப்புறம் அவர் ஆஃபீஸ் போயிட்டார் அப்படின்னா என்னால் பாப்பாவை வச்சுட்டு குளிச்சுட்டு வர முடியாது. ஸோ அதனால் நான் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் கிளம்பிட்டார். நான் பாப்பாவுக்கு ஃபுட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அப்படியே பார்த்திங்கன்னா எனக்கும் சப்பாத்தி போட்டுட்ருந்தேன். அவர் காலைல ஆனால் சாப்பிடாமல் போயிட்டார். ஏன்னா ஆஃப்டர்நூன் வந்துக்கிறேன் சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு மட்டும் பார்த்திங்கன்னா சிம்பிளாக சப்பாத்தியும் ஒரு கிரேவியும் ரெடி பண்ணிக்கிட்டேன். பாப்பாவை கூட்டிகிட்டு நான் சாப்பிட்றதுக்கு 11:30 ஆகிடுச்சு. நான் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சைரன் அலாரம் அடித்தது. இந்த அலாரம் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இங்கே டிசாஸ்டர் டைமில் தான் வரும். ஸோ இது ஃபயருக்கு வந்திருக்கா இல்லை எர்த்குவேக் வந்திருக்கான்னு ஃபஸ்ட்டு போய் செக் பண்ணணும். பட் அது பார்க்க எனக்கு டைம் இல்லை. ஸோ டக்குன்னு எடுத்துகிட்டு நான் பாப்பாவை தூக்கிட்டு வெளியில் போயிட்டேன். இன்னொரு மொபைலில் வ்ளாகுக்காக வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ அப்படியே விட்டுட்டு நான் வெளியில் போயிட்டு ஒரு 2 மினிட்ஸ் தாங்க டக்குன்னு திரும்ப நான் உள்ளே வந்துட்டேன். ஏன்னா பார்த்திங்கன்னா இந்த அலாரம் அடித்து ஒரு 30 செகண்ட்ஸ்லேயே எர்த்குவேக் வந்துடும். இல்லை மேக்ஸிமம் 1 மினிட்குள்ளே வந்துடும். அப்படி வரல அப்படின்னா அதுக்கப்புறம் அது வராது. ஸோ அதனால் நான் திரும்ப உள்ளே வந்துட்டேன்.
சரி என்னடா இன்றைக்கி கூடவா எர்த்குவேக் அப்படின்ற மாதிரி ரொம்ப அப்செட் ஆகிடுச்சு. வந்து மொபைல் எடுத்து பார்த்தேன். ஆக்சுவலாக எர்த்குவேக் வந்து வந்திருக்கு. பட் ஆனால் இங்கே வந்து எனக்கு அந்த வைப்ரேஷன் வந்து தெரியல. சம்டைம்ஸ் வந்து அந்த மேக்னிடியூட் அளவு வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அந்தளவு வைப்ரேஷன் தெரியாது. பட் ஆனால் எர்த்குவேக் வந்திருந்துருக்கு. 5.1 வரைக்கும் ரெக்கார்ட் ஆகிருக்கு. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாண்டியோகோவில் வந்திருக்கு. பட் ஏன் இங்கே வரைக்கும் அலாரம் வந்தது, எதுக்கு வந்து வார்னிங் கொடுத்தாங்க அப்படின்னு தெரியல. மேபி ஒரு சேஃப்டி ப்ரிகாஷனுக்காக வந்து எல்லா சைடும் வார்னிங் பாஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இது நல்ல விஷயந்தான். கொஞ்சம் நேரம் அப்செட்டாக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு லஞ்சுக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். குக்கரில் ரைஸ் மட்டும் முதல்ல வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபஸ்ட் டைம் எர்த்குவேக் இங்கே ஃபீல் ஆனப்போ பார்த்திங்கன்னா நான் பயந்து அழுதுட்டேன். லைட்டாக வீட்டில் எல்லாமே ஷேக் ஆச்சு. செகண்ட் டைமும் பார்த்திங்கன்னா அழுகலை, பட் ஆனால் பயந்தே உட்காந்துருந்தேன். தேர்ட் டைம் பார்த்திங்கன்னா எனக்கு அந்தளவுக்கு வந்து ஃபீல் ஆகலை. ஃபோர்த்து டைம் வந்ததே தெரியல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பழகிடுச்சு எனக்கு. இந்த அலாரம் வந்தப்போ அதனால தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேஷுவலாக நான் வெளியில் போனேன். ஏன்னா பார்த்திங்கன்னா ஃபயர் வந்தப்போ எனக்கு 5 டைம்ஸ் இதே மாதிரி வார்னிங் வந்திருந்தது. அடுத்து இப்போது எர்த்குவேக்கும் பார்த்திங்கன்னா இது 5th டைம் வந்திருக்கு. அடிக்கடி இங்கே வந்துகிட்டே தான் இருக்குது எனக்கு. ஸோ ரைஸ் வச்சுட்டு பாப்பா வந்து அழுதுட்டு இருந்தா. அவளுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் எடுத்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜிலேருந்து ப்ளூபெர்ரி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பாப்பாவுக்கு சாப்பிட கொடுத்தேன். அவள் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிடவே மாட்டாள். நம்மளாம் ஃபோர்ஸ் பண்ணி கொடுத்தா தான் இப்போ சாப்பிடுவா. அப்படி இல்லை அப்படின்னா அதை தூக்கி போட்டு எல்லாம் விளையாட ஆரம்பிச்சிடுவா. சரி அழுறாளேன்னு சொல்லி கையில் கொடுத்தேன். ஆனால் அவள் எப்பவும் போல் கவுத்தி போட்டு விளையாட ஆரம்பிச்சிட்டா. அப்படியே நானும் கொஞ்சம் ப்ளூபெர்ரிஸை சைடில் சாப்பிட்டுக்கிட்டே வெஜிடபிள்ஸ் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் சாம்பாருக்கு. ஏன்னா என் ஹஸ்பண்ட் வர டைம் ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் எர்த்குவேக் வந்தப்போ நம்ம வெளியில் போய் பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே கேஷுவலாக தான் இருப்பாங்க. நான் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு வெளியில் போய் பார்த்தப்போ எல்லாருமே எப்படி இருந்தாங்க பார்த்திங்கன்னா அவங்கவுங்க ஒர்க்கை பார்த்துட்டு தான் இருந்தாங்க. ஆப்போசிட்லேருந்து வெளியில் போகிறவங்களாம் ஹாய் குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக வெளில போயிட்டு இருந்தாங்க. நம்மளாம் வந்து நம்ம ஊரில் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா டக்குன்னு வெளியில் வந்து பக்கத்து வீட்லையெல்லாம் நம்ம கேட்போம் இல்லையா, உங்களுக்கு தெரிஞ்சா இப்படி ஆடிச்சு இப்படி இருந்துச்சு அப்படின்லாம் நம்ம ஷேர் பண்ணுவோம். அதை பற்றி நம்ம கொஞ்சம் நேரம் வெளியில் நின்று ரோட்டில் பேசிகிட்டு தான் இருப்போம். அப்புறம் தான் வீட்டுக்கே போவோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அப்படி வெளியில் வந்தால் யாராவது அந்த மாதிரி கேட்பாங்க, உங்களுக்கு ஃபீல் ஆச்சா, சேஃபாக இருக்கீங்களா, அந்த மாதிரி ஏதாவது கேட்பாங்கன்னு பார்த்தா அந்த மாதிரி யாருமே எதுவுமே ஒன்றுமே அதை பற்றி பேசவே மாட்டேங்கிறாங்க. ஸோ அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு இங்கே வந்து இது இவங்களுக்கு ரொம்ப யூஸ்வல் ஆகிடுச்சு அப்படின்னு. பார்த்திங்கன்னா டாகெல்லாம் வாக்கிங் கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க. பொதுவாக இந்த மாதிரிலாம் டிசாஸ்டர் வர்றப்போ பார்த்திங்கன்னா டாக்ஸுக்கெலாம் தெரிஞ்சிடும், ஒரு மாதிரி பேனிக் ஆகும்னு சொல்லுவாங்க. இங்கே இருக்க டாக்ஸ் கூட இது ரொம்ப யூஸ்வலாக எடுத்துக்கிச்சு. சாம்பார் பார்த்திங்கன்னா நான் சுரக்காய் சாம்பார் தான் இன்றைக்கி நான் வச்சிட்ருக்கேன். ஸோ எப்பவும் போல் வெஜிடபிள்ஸ் எல்லாமே கட் பண்ணிவிட்டு குக்கரில் சாம்பாருக்கு பருப்பு எல்லாமே மொத்தமாக போட்டு வேக விட்டுட்டேன். சாம்பாருக்கு கோவக்காய் ஃப்ரைனா என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் கோவக்காயை எடுத்து கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நம்ம கடல் கலந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கோம், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம ஸ்ட்ராங்காக தான் இருக்கணும் அப்படின்னு இப்போ ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு. ஸோ பார்த்திங்கன்னா அந்த அலாரம் சவுண்ட் கேட்ட உடனே ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கும். அப்புறம் டக்குன்னு வெளியில் போயிடுவேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நார்மல் ஆயிரும், திரும்ப உள்ளே வந்துடுவேன். இந்த மாதிரி மைனராக இருக்கிற வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மோஸ்ட்லி இங்கே மைனராக தான் இந்த மாதிரி தான் வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நிறைய வருஷமாக இங்கே இருக்கிறவங்களும் அப்படி தான் சொன்னாங்க என்கிட்ட. ஓகே அப்போ இது யூஸ்வல் தான் போடலன்னு சொல்லி நானும் இப்போ செட் ஆகிட்டேன். இந்த கதைகளுக்கு இடையிலேயே என்னோடய சமையலே நான் அப்பப்போ சொல்லிக்கிறேன். இன்னொரு ஸ்டவ்வில் பார்த்திங்கன்னா பேனை வச்சுட்டு ஆயிலும் வெங்காயமும் போட்டு தாளிச்சிட்டு நீல வாக்கில் நறுக்கி வச்சுருந்த அந்த கோவக்காயெல்லாம் போட்டு நல்லா வதக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் 50% வதங்கினதுக்கப்புறமே நான் வந்து பொடி போட்டுருவேன். இன்றைக்கி வந்து என்ன பொடி போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை மசாலா வந்து நான் போட்டிருக்கேன். அது ஹோம்மேடு தான், நான் இந்தியாவிலேருந்து வரப்பவே கொண்டு வந்தது. ஸோ ஃபிஷ் ஃப்ரை மசாலா போட்டோம் அப்படின்னா ஒரு அந்த ஃபிஷ் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அது நான் ரெகுலராகவே மோஸ்ட்லி ஃப்ரையில் யூஸ் பண்ணுவேன். ஸோ இன்றைக்கும் அந்த ஃப்ரை மசாலா தான் போட்டு நான் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். என் ஹஸ்பண்ட் வந்து ஃபிஷ் சாப்பிட மாட்டார். பட் ஆனால் அவருக்கு இந்த ஃபிஷ் ஃப்ரை மசாலா ஸ்மெல் வந்து ரொம்ப பிடிக்கும். அட்லீஸ்ட் எதையாவது சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியாவது அந்த ஃபிஷ்ஷோட ஸ்மெல் அவருக்கு பழகுமா, அவர் ஃபிஷ் விரும்பி சாப்பிடுவாரான்ற ஒரு ஆசையில் நானும் ஒரு 4-5 வருஷமாக இது கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஆனால் அவர் ஃபிஷ்ஷு மட்டும் இப்போ வரைக்கும் சாப்பிடவே மாட்டேங்கிறாரு. கரெக்டாக குக்கிங்லாம் ஒரு 75% கம்ப்ளீட் ஆகிடுச்சு. என் ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க. அவர் வரும்போது பார்த்திங்கன்னா எனக்கு அவர் ஆஃபீஸ்லேருந்து அந்த காஃபி கொண்டு வந்திருந்தார். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சாம்பார் ஆல்மோஸ்ட் முடிஞ்சு. நான் லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 2 ஸ்பூன் சாம்பார் பவுடர் வந்து நான் போடுவேன். ஏன்னா ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு எடுத்து வைக்கணும் அப்படின்றதுக்காக நான் கொஞ்சமாக தான் பொடி போட்டிருப்பேன். அப்புறம் அவளுக்கு எடுத்து வச்சதுக்கு அப்புறமா நான் இன்னும் கொஞ்சம் ஸ்பைசினஸ்க்காக எங்களுக்கு சாம்பார் பவுடர் ஆட் பண்ணிப்பேன். என் ஹஸ்பண்ட் கொண்டு வர பிளாக் காஃபி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது பிளாக் காஃபி தான், அதில் ஒன்றும் ஸ்பெஷல் கிடையாது. பட் என் ஹஸ்பண்ட் வந்து அது மிக்சிங் வந்து கரெக்டாக பண்ணி கொண்டு வருவார். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என் ஹஸ்பண்ட் காஃபி போடுறதுல ரொம்ப எக்ஸ்பர்ட் இல்லையா.
ஸோ அவர் பிளாக் காஃபியுமே சூப்பராக தான் போட்டு கொண்டு வராரு. ஸோ அதனாலே நான் வாரத்துக்கு ஒரு தடவை மட்டும் அவர் ஆஃபீஸ்லேருந்து வர்றப்போ எனக்கு அது கொண்டு வந்துடுவார். கோவக்காய் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, லாஸ்ட்டாக இறக்குறதுக்கு முன்னாடி கருவேப்பிலை பொடி இருக்குது இல்லைங்களா, அதை வந்து நான் மேலே ஸ்ப்ரெட் பண்ணி லைட்டாக ஒரு 2 வதக்கிட்டு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுவேன். இது வந்து நான் ரெகுலராக பண்ணுறது. எனக்கு பொட்டேட்டோ ஃப்ரை, மஷ்ரூம் ஃப்ரை, பன்னீர் ஃப்ரை, சிக்கன் ஃப்ரைன்னு எந்த ஃப்ரை பண்ணாலுமே நான் லாஸ்ட்டாக அடுப்பை ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் கறி லீவ்ஸ் பவுடர் வந்து ஆட் பண்ணிடுவேன். அண்ட் யூஎஸில் வந்து நமக்கு ஃப்ரெஷ் கறி லீஃப் வந்து அதிகமாக கிடைக்காது. ஸோ அதனாலேயே நான் கறி லீஃப் பவுடராக வச்சுருக்கிறதுனால அதை நான் எல்லா ஃபுட்லேயுமே இங்கே நான் ஆட் பண்ணிடுறேன். என் ஹஸ்பண்ட் வர வழியிலே பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு ஃப்ளவர்ஸ்லாம் பறிச்சுட்டு வந்திருந்தாங்க. யூஎஸில் வந்து எனக்கு இங்கே பூவெல்லாம் கிடைக்காதுங்க. வீட்டில் செடி வச்சுருந்தா வேணால் பறிச்சுக்கலாம். மோஸ்ட்லி இங்கே எல்லோரும் அப்படி தான் பண்ணுவாங்க. வீட்டில் செடி வச்சுருப்பாங்க, அதுலேருந்து சாமிக்கு பறிச்சுப்பாங்க. ஒரு வழியாக லஞ்ச் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ என் ஹஸ்பண்டுக்கு கொடுக்குறதுக்கு முன்னாடி பிளேட்டிங், டெக்கரேஷன், அழகாக அது ஒரு தம்ப்நெயில் வேறு பிக் வைக்கிறதுக்கு வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். பட் என் ஹஸ்பண்ட் வந்து, அம்மா தாயை எனக்கு பசிக்குது, கொஞ்சம் சீக்கிரம் கூட, நான் ஆஃபீஸ்க்கு வேறு ரிட்டர்ன் போகணும்னு சொன்னாங்க. அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு வச்சு பார்த்தேன். எந்த போஸ்ட்டுமே செட் ஆகலை. அப்புறம் ஃபைனலாக இந்த போஸ்ட் தான் ஓகே ஆச்சு. இதில் ஒரு பிக் எடுத்து வச்சுக்கிட்டேன். தென் ஈவினிங் ஒரு 4:30க்கு மேலே பார்த்தீங்கன்னா நான் சாரியெல்லாம் கட்டி ரெடி ஆகிட்டு இருந்தேன். பாப்பாவுக்கும் ட்ரெஸ் எல்லாம் புது ட்ரெஸ் போட்டு விட்டுட்டு, நானும் பாப்பாவும் இன்றைக்கி சேம் கலர் சேம் ட்ரெஸ். என் ஹஸ்பண்டை வீடியோ எடுக்க சொல்லியிருந்தேன். அவர் திரும்ப ரீடேக் எடுத்துகிட்டே இருந்தார். நானும் தலையில் எங்கிட்டு கோத்துறேன், காதை நோண்டுறேன், சிலையை நோண்டுறேன். திரும்ப செட் ஆகவே இல்லை ஒன்றுமே. அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு கிளிப்பு ஃபைனலாக எடுத்து கொடுத்துட்டாரு. இந்த சாரீ பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். எங்கள் அப்பா எனக்கு கடைசியாக எடுத்து கொடுத்த ட்ரெஸ்ஸுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சாரீ தான். எங்கள் அப்பா எனக்கு ஃபஸ்ட்டு எடுத்து கொடுத்த சாரியுமே ஆக்சுவலாக இது தான். எங்கள் அப்பா எனக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் எடுத்து தரவே மாட்டாங்க எதுவுமே. பட் அவர் என்ன நினச்சாரோ தெரியல. அவர் தவறுறதுக்கு ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த சாரீ எடுத்து கொடுத்துருந்தாரு. இப்போ எனக்கு இந்த சாரீ வந்து ரொம்ப ஸ்பெஷல் ஆகிடுச்சு. அதனால் நான் எப்போயுமே இந்த சாரீ வந்து எங்கே போனாலும் நான் கொண்டு போயிடுவேன். எந்த ஃபங்க்ஷன்னாலும் ஃபஸ்ட்டு கை வந்து இந்த சாரீக்கு தான் எனக்கு போகும். எனக்கு இது வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டாகவும் இருக்கும் இந்த சாரீ. அதனால் இந்த சாரீ தான் நான் மோஸ்ட்லி சின்னதாக ஏதாவது ஈவெண்ட்டு கட்டுறதுனா இந்த சாரீ தான் கையில் எடுத்துப்பேன். ஸோ ஃபோட்டோஸ் கொஞ்சம் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கம்யூனிட்டிக்குள்ளே எடுக்கலாம், பார்க்கை சுற்றி ஏரியா நல்லாயிருக்கும், அதனால் சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கிட்டோம். அவசரமாக சாரீ கட்டினதுனால பார்த்திங்கன்னா முந்தி ரொம்ப ஷார்ட்டாக விட்டுட்டேன். பட் பரவாயில்ல, கொஞ்சம் நேரம் தானே, வீட்டில் தானே கட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன். இந்த சாரீ ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்றதுனால தான் என் பொண்ணுக்கும் அதே காம்பினேஷனில் ஒரு ட்ரெஸ்ஸை வந்து நான் எடுத்துட்டேன். என் ஹஸ்பண்டுக்கும் பார்த்திங்கன்னா ரெட் கலர் டிஷர்ட் எடுத்து வச்சுருந்தேன். இன்றைக்கி நாங்கள் 3 பேருமே பார்த்திங்கன்னா ஒரே கலர் காம்பினேஷனில் ட்ரெஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என் ஹஸ்பண்டுக்கு இந்த மாதிரி சேம் கலர் போடுறது பிடிக்கவே பிடிக்காது. ஸ்கூல் பசங்க யூனிஃபார்ம் மாதிரி இருக்குது அப்படின்னு. பட் நான் தான் பிடிவாதமாக போட வைப்பேன். அவசரத்தில் பாப்பாவுக்கு ஷூ போடாமல் வந்துட்டோம். இங்கே பார்க் ஏரியாவில் பார்த்திங்கன்னா மணல் கொட்டி வச்சுருக்க மாட்டாங்க. இந்த மரத்தோட தக்கையாக இருக்கும் பார்த்திங்களா, அதுதான் கொட்டி வச்சுருப்பாங்க. ஸோ சஷ்டியை பார்த்திங்கன்னா தரையில் இறங்க விடக்கூடாது. அதனால் சீக்கிரமாக ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகலாம், நிறைய ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆல்ரெடி சன்செட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ரொம்ப லைட் டிம்மாக ஆரம்பிச்சிருச்சு. அதனால் கொஞ்சம் ஃபோட்டோஸ் தான் எடுத்தோம். ஒரு வழியாக ஃபோட்டோஸ்லாம் எடுத்து முடிச்சிட்டோம். சரி வீட்டுக்கு போனோம் அப்படின்னா நிறைய ஒர்க் இருக்குது. சாமி கும்பிடணும் இனிமே தான். ஸ்வீட்லாம் வேறு பண்ணணும். ஆனால் பாப்பா வரமாட்டேன்ட்டா, கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு தான் வருவேன்னு. அந்த புது ட்ரெஸ்ஸை அவள் அழுக்காக்காமல் விட மாட்டா அப்படின்ட்டு அவளை கீழவே இறங்க விடலை, மேலேயே கொஞ்ச நேரம் விளையாட விட்டுட்டு கஷ்டப்பட்டு இழுத்துட்டு போனோம். வீட்டுக்கு வந்ததும் பார்த்தீங்க அப்படின்னா உளுந்த வடை செய்கிறதுக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். உளுந்து ஆல்ரெடி ஊற வச்சுட்டு தான் போயிருந்தேன். எனக்கு உளுந்த வடை மட்டும் சரியாக வரவே வராதுங்க. எத்தனை தடவை பண்ணேனாலுமே எனக்கு அந்த நடுவில் ஹோல் போடுறது எனக்கு இன்னமுமே வராது. நான் யூடியூப்பில் காலையில் தான் பார்த்து வச்சுருந்தேன். அதுக்கு டெக்னிக்லாம் நிறையா போட்டிருந்தாங்க. அதில் ஈஸியாக பார்த்திங்கன்னா அந்த ஃபில்டர் மேலே அப்ளை பண்ணி அந்த மாவை எண்ணெய்க்குள்ளே போட்டிருந்தாங்க இல்லையா. ஸோ அதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி டிசைட் பண்ணியிருந்தேன். ஸோ மாவை ரெடி பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா அந்த குட்டி வடை சட்டியில் ஆயில் ஊற்றிக்கிட்டேன். இந்த வடை சட்டி வந்து நான் இந்தியாவிலேருந்து ஏன் மெனக்கட்டு தூக்கிட்டு வந்தேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த குட்டி வடை சட்டி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சென்டிமெண்டலாக ஒரு பாண்ட் இருக்குது. நான் மேரேஜ் ஆகி வந்து ஃபஸ்ட்டு குக் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா இந்த வடை சட்டியில் தான். நாங்கள் லவ் மேரேஜ் வேறையா. ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து குக்கிங்க்கு பெருசாக பாத்திரங்களும் எதுவும் இல்லை. வந்த முதல் நாள் பார்த்திங்கன்னா ரைஸ் மட்டும் வச்சுட்டு தயிர் தான் இருந்தது. ஸோ தயிருக்கு தாளிக்கிறதுக்கு இந்த வடைச்சட்டி எடுத்தேன். அப்போ தான்
அது என்னமோ தெரில, எனக்கு இந்த இது ரொம்ப பிடிக்கும் இந்த பாத்திரம். அதனால் இதையும் நான் சூட்கேஸில் தூக்கி போட்டுட்டு தான் யூஎஸ் வரைக்கும் வந்தேன். நான் வந்து நிறைய விஷயங்களில் வந்து சென்டிமெண்ட் பார்ப்பேங்க. நிறையா விஷயங்கள் வந்து ரொம்ப மெமரி கலெக்ஷன்ஸ்னு சொல்லி எடுத்து எடுத்து வச்சுப்பேன். அதுவே வீட்டில் ஏகப்பட்ட திங்ஸ் என்கிட்ட நிறையா இருக்கும். இந்த உளுந்த வடை திருப்பி போடுறதுக்கே வரல, கஷ்டப்பட்டு திருப்பி போட்டு முடிச்சுட்டு அடுத்து ஸ்வீட் பண்ணலாம், கோதுமை ரவா கேசரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். நான் வந்து மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஒயிட் ஐட்டம் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேங்க. ஒயிட் ரவை இந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. ஸ்வீட் பண்ணால் கூட நான் கோதுமை ரவா கேசரி இந்த மாதிரி தான் பண்ணுவேன். அப்புறம் ஸ்வீட்டுமே பார்த்திங்கன்னா ஒயிட் சுகர் யூஸ் பண்ணவே மாட்டேன். நாட்டு சக்கரை, நான் சக்கரை பொங்கல் வீடியோலையுமே பார்த்துருப்பீங்க, நான் நாட்டு சக்கரை தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இன்றைக்கும் கோதுமை ரவா கேசரி அதோடய பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணேன். பட் என் ஹஸ்பண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்வீட் பண்ணுறப்ப கூட நாட்டு சக்கரை போடுறது அவ்வளோக்கா பிடிக்காது. அவர்கிட்ட நான் கேட்டேன், இன்றைக்கி கோதுமை ரவை கேசரி தான் பண்ண போகிறேன், ஆனால் நான் வந்து நாட்டு சக்கரை தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு. உடனே என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, கழுது சக்கரை தண்ணியாவது கண்ணில் காட்டுங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா பார்த்திங்கன்னா யூஎஸில் இருக்கவங்க எல்லாருக்குமே நம்ம ஊர் ஃபுட்டு, நம்ம ஊர் ஸ்நாக்ஸ்லாம் வந்து இங்கே ரொம்ப ஏங்கி போயிருப்பாங்க. நாங்கள் வந்து 6 மாதம் தான் ஆகுது. பட் இருந்தாலுமே எங்களுக்கு இன்னும் நம்ம ஊர் கேசரி, பாயாசம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஏதோ ரேரான ஃபுட்டு மாதிரி தெரியுது. நம்ம வீட்டில் பண்ணுறதுனா அது எங்கேயுமே பண்ணலாம், அது என்னமோ தெரியல. தமிழ்நாட்டிலேருந்து வந்ததுக்கப்புறம் அங்கே தமிழ்நாடு ஃபுட்டெல்லாம் இனிமேல் சாப்பிட மாட்டோமோ அப்படின்ற மாதிரி ஒரு ஏக்கம் வந்துருச்சு. அதனால் இங்கே பொங்கல் செஞ்சால், கேசரி செஞ்சாலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரேரான ஃபுட்டு மாதிரி என் ஹஸ்பண்ட் நினைக்கிறாங்க. அங்கே இருக்கும்போதுமே எப்போவாவது தான் நம்ம செய்வோம் ஸ்வீட்டு, பட் ஆனால் அது ஒன்றும் பெருசாக தெரியல. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் எப்போயாவது ஸ்வீட் செஞ்சோம் அப்படின்னா எப்படா செய்வோம், எப்படா கையில் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. அதனால் இன்றைக்கி நான் இது செய்கிறேன் அது செய்கிறேன்னு மாற்றி மாற்றி சொன்ன உடனே கழுத்து சக்கரை தண்ணியாவது கொடு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஏங்கி போய் சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சிரிப்பு வந்துடுச்சு. ஃபைனலி என்னோடய கோதுமை ரவா கேசரி வந்து ரெடி ஆகிடுச்சு. என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் இது. நான் மோஸ்ட்லி சாமி கும்பிட்றதுக்கெலாம் நான் பிரசாதமாக படைக்கிறதுக்கு நான் ரவா கேசரி தான் பண்ணுவேன். நீங்கள் நியூ இயர்க்கு என்ன ஸ்வீட் செஞ்சீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஸோ சாமி மட்டும்தான் இன்னும் கும்பிடணும். அதனால் சாமிக்கு பூவெல்லாம் வச்சுட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். என்ன 8 மணிக்கு மேலே சாமி கும்பிட்றேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆக்சுவலாக இங்கே சன்செட்டே பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக 7:45க்கு மேலே தாங்க ஆகும். ஸோ ஆஃப்டர் சன்செட்டு தான் நம்ம விளக்கு பொருத்துறது முறை. அதனால் நான் அந்த மெத்தடு தான் நான் இங்கே ஃபாலோ பண்ணுறேன். நான் ரெகுலராகவே வந்து இப்போ அப்படி தான் நான் விளக்கேற்றிட்டுருக்கேன். ஒன்று மார்னிங்கே நம்ம சாமி கும்பிட்டுறணும், அப்படி இல்லை அப்படின்னா 6 மணிக்கு மேலே சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் நம்ம பூஜை பண்ணணும். ஸோ அதனால் நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஈவினிங் தான் நான் சாமி கும்பிட்டுக்கிறேன். ஏன்னா அதுதான் எனக்கு ஒர்க்கெலாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது. பாப்பா வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ண சொல்லி ஒரே அழுக. அதை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் வேறு ட்ரெஸ் போட்டு விட்டாலும் போடவே இல்லை. சரி பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டு பூஜை பண்ணியாச்சு. ஏன்னா நெக்ஸ்ட்டு 9 o'clock என் ஹஸ்பண்ட்க்கு வந்து மீட்டிங் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இவளை இப்போ சமாளிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸே போடலைனாலும் பரவாயில்ல அப்படின்னு அவளை இடுப்பில் உட்கார வச்சுட்டு சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டேன். தமிழ் நியூ இயர் அப்படின்னாலே பார்த்திங்கன்னா வீட்டில் ஏதாவது ஸ்பெஷலாக செய்வோம், சாமி கும்பிடுவோம். அப்புறம் இந்தியாவில் இருந்தோம் அப்படின்னா நம்ம ஏதாவது டெம்பிள் போயிருந்துருக்கலாம். யூஎஸில் அந்த மாதிரி எந்த டெம்பிளுக்கும்லாம் போக முடியாது. ஏன்னா இங்கே பக்கத்தில் எல்லாம் டெம்பிள்லாம் இருக்காதுங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதிகமாக தான் இருக்கும். அதுவும் ரேராக தான் இருக்கும். ஒரு சில சிட்டிலெல்லாம் டெம்பிள் இருக்கவே இருக்காது. ஸோ நம்ம ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அமெரிக்காவில் எங்களோட தமிழ் நியூ இயரை வந்து நாங்கள் இப்படி தான் சிம்பிளாக செலிப்ரேட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நைட்டு டின்னருக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பாப்பாவுக்கு ஊட்டிட்டு ஹஸ்பண்ட் மீட்டிங்லாம் முடிச்சுட்டு வர்றதுக்கே 10:30 ஆகிடுச்சு. அப்புறம் இந்த ஸ்வீட் சாப்பிட்டதும் ஒரு மாதிரியே இருந்தது. பட் இருந்தாலும் நைட்டு சாப்பிடாமல் படுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு 11 மணி ஆக போகுது. பாப்பாவும் இன்னும் தூங்கலை, ஏன்னா அவள் லேட்டாக தான் தூங்கி எழுந்திரிச்சா. அதனால் ஸோ நைட்டு டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தியும் மட்டர் பன்னீர் மசாலாவும் பண்ணிகிட்டு இருந்தேன். மார்னிங் வந்து ஹஸ்பண்ட் சாப்பிடாமல் போயிட்டாங்க இல்லையா சப்பாத்தி எதுவுமே, அதனால் அவருக்கும் சேர்த்து பிணைஞ்ச மாவு வந்து ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருந்தேன். அதனால் நைட்டு சப்பாத்தி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சப்பாத்தியும் மட்டர் பன்னீர் மசாலாவும் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நாங்கள் ரெகுலராகவே சப்பாத்திக்கு இந்த காம்பினேஷன் பண்ணுவோம். எனக்கு இந்த காம்பினேஷன் ரொம்ப பிடிக்கும். என் ஹஸ்பண்ட்க்கு பன்னீரில் எந்த டிஷ் பண்ணாலுமே ரொம்ப பிடிக்கும். ஓகேங்க, என்னோடய இந்த தமிழ் நியூ இயர் விலாக் வந்து என்னோடய இந்த டின்னர் சப்பாத்தியோடு முடியுது. என்னோடய இந்த விலாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்களோட ஒப்பீனியன் எதுவாக இருந்துச்சு அப்படின்னாலுமே எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.